சொல்லுங்க அத்தை. உங்ககிட்ட தானே பேசுறேன். காலையிலயும் சாயங்காலமும் அப்படி எங்க தத்த போயிட்டு வரீங்க? யார்கிட்டயுமே சொல்லாம. என் குடும்பத்தை நான் காப்பாத்த வேண்டாமாமா? அதுக்கான வழி என்னன்னு நான் பாக்கணும்ல. அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி உட்கார்ந்து இருக்க முடியாதுல்ல. அதான் மரகதம், அக்கா. போய் தக்காளி தொக்கு பண்ணு. தக்காளி கொண்டு வந்திருக்கேன். இந்தா, போய் வேலையை பாரு. சரிக்கா. மாப்பிள்ள, நீங்களும் சத்திரியனும் மளிகை கடையில லிஸ்ட் கொடுத்திருக்கேன். அதை மட்டும் சரிங்க வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஏய் வாடி. சத்ரி வா. மாமா அந்த லைட்ட போடு. நீயாக்கா நான் பேய் நினைச்சு பயந்துட்டேன்பா. அப்படியாக்கா வந்து உட்காருவேன். மாமா எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு. நீ போய் பாய்த்தா. அக்கா நான் கேட்கவே மாட்டேங்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உனக்கு துணையா இருக்கேன். உனக்கு கல்யாணம் வேணான்னு நான் அக்கா கிட்ட மறுபடியும் பேசுறேன். மரகதம், ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, தனத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நான் எடுத்த முடிவுல இருந்து நான் பின் வாங்க போறதே கிடையாது. இந்த விஷயத்துல தனம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். அதை விட்டுட்டு தனத்துக்கு சப்போர்ட் பண்றேன் அது இதுன்னு சொல்லி தனத்துக்காக சிபாரிசு பண்ணிட்டு என்கிட்ட பேசிட்டு நின்ன தேவையில்லாம வாங்கி கட்டுக்குவேன். தான் பாக்குறேன், ஆனா முடியல. எனக்கு எப்பவுமே உங்க நினைப்பாவே தான் இருக்கு. நீங்க என்ன இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. அதனாலதான் உங்க நினைப்பு இன்னும் அதிகமாவே இருக்கு. நான் இப்பவும் சொல்ற சக்தி, நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு தொந்தரவா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க.